கால்சியம், நார் சத்து, இரும்பு சத்து நிறைந்த ராகி அடை சின்ன வெங்காயத்துடன் செய்தால் சுவையும் ஆரோக்கியமும் கூடும். இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாம். ஒரு கப்பு ராகி மாவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வேணுன்றவங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி செய்யலாம், இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெந்தயக்கீரை போட்டிங்கனாலும் கட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அந்த வெங்காயம்லாம் நல்லா பிசைஞ்சு அந்த மாவோடு இது பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ராகி அடை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ராகி அடை மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ தவா அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் அந்த தவாவில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தண்ணி தொட்டு தொட்டு கையால் நம்ம மெதுவாக தட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப 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 நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் நிறைந்த ஃபுட்டு இது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தண்ணி தொட்டு நீங்கள் பெருசாக வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஆயில் மேலே போட்டு சிம்மில் வச்சு இதை ரொம்ப சிம்மில் வைக்கணும், மீடியம் சிம்மில் வச்சு இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். மெதுவாக ஃப்ளிப் பண்ணுங்கள். மெதுவாக திருப்பி போட்டு இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி அப்பப்போ போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக. உங்களுக்கு இதோடு சேர்த்து ராகி மாவோட நீங்கள் அரிசி மாவும் கலந்துக்கலாம், இல்லாட்டி கோதுமை மாவு, கம்பு மாவு அதையும் கலந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் ராகி மாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்து இது செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி செஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி மாவு தனியாக ராகி மாவுலேயும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மற்ற அரிசி மாவோடு கலந்தீங்கன்னா கிறிஸ்பியாக வரும் நல்லா. நீங்கள் இதோட கம்பு மாவும் சேர்த்து செய்யலாங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைப்பா அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நீங்கள் விருப்பப்பட்டால் கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ இந்த மாதிரி ஆனியன் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.